அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வத்தலா பரகாத்துஹு. இன்னைக்கு இன்ஷால்லா மிக அருமையான வீடியோ பார்க்கலாம். அதாவது எந்த முறையில் எப்படி சரியான முறையில் தொழுகையை பேணுதலாக தொழுகலாம் பற்றி பார்க்கலாம். முதலாவது மார்க்க அறிவு, இரண்டாவது உழு செய்வது, மூன்றாவது உடை அணிவது, நான்காவது நேரம் அறிவது, ஐந்தாவது கிப்லாவை முன்னோக்குவது, ஆறாவது நியத் செய்வது, ஏழாவது தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது, எட்டாவது நிலை நிற்பது, ஒன்பதாவது குரான் ஓதுவது, பத்தாவது ருஹூ செய்வது, 11வது சஜ்தா செய்வது, 12வது இருப்பு இருப்பது. இவை அனைத்து முழுமை அடைவதற்கு இக்லாஸ் என்னும் மன தூய்மை தேவை. இப்12 செயல்களிலும் ஒவ்வொன்றிலும் மும்மூன்று பகுதிகள் உள்ளது. அம்மும்மூன்று பகுதிகளை பற்றி பார்க்கலாம். மார்க்க அறிவு. ஃபர்லுகள் எத்தனை, சுன்னத்துகள் எத்தனை என்பதை தனித்தனியாக அறிந்து கொள்வது. உளுவிலும் தொழுகையிலும் உள்ள ஃபர்லுகள் எத்தனை, சுன்னத்துகள் எத்தனை என்பதை தெரிந்து கொள்வது. சைத்தான் எந்தெந்த சூழ்ச்சியினால் தொழுகையில் குழப்பத்தை உண்டாக்குகிறான் என்று அறிந்து கொள்வது. உளுவில் 3 பகுதிகள். வெளி உறுப்புகளை சுத்தப்படுத்துவது போல் உள்ளத்தையும் வஞ்சகம், பொறாமை ஆகிய தீய குணங்களை விட்டு சுத்தப்படுத்துவது. வெளி உறுப்புகளை அழுக்கை விட்டு தூய்மைப்படுத்துவது போல் உள்ளத்தை பாவங்களை விட்டு தூய்மைப்படுத்துவது. உளுவில் அளவுக்கு அதிகமாகவோ அளவை விட குறைவாகவோ செய்யாமல் இருப்பது. உடை சம்பந்தமான 3 பகுதிகள். ஹலாலான சம்பாதியத்தால் வாங்கியதாக இருப்பது, சுத்தமாக இருப்பது, சுன்னத்தான முறைப்படி அணிவது, கரண்டை காலை மறைக்காமலும் பெருமை ஆடம்பரம் இல்லாமலும் அணிவதாகும். நேரம் அறிவதில் 3 பகுதிகள். சரியான நேரங்களை தெரிந்து கொள்வதற்கு வெயில், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை கணக்குகளை கணித்து அறிந்து கொள்வது. இக்காலத்தில் நேரங்களை அறிந்து கொள்வதற்கு கடிகாரம் உள்ளது. பாங்கு சொல்லப்படும் நேரத்தை கவனத்தில் வைப்பது. தொழுகையில் நேரங்களை எப்பொழுதும் மனதில் எண்ணிக்கொண்டே இருப்பது. ஏனெனில் நம்மை அறியாமலே தொழுகை நேரம் தவறிவிடாமல் இருப்பதற்காக. கிப்லாவை முன்னோக்குவதில் 3 பகுதிகள். வெளி உறுப்புகள் அனைத்தையும் கிப்லாவை முன்னோக்கி வைப்பது. உள்ளத்தால் அல்லாஹ்வை முன்னோக்கி நிற்பது. ஏனெனில் உள்ளத்தில் காஃபா அவன் ஆகும். எஜமானுக்கு முன்னால் எவ்வாறு உடல் முழுவதையும் முன்னோக்கி வைத்திருக்க முடியுமோ அவ்வாறு முன்னோக்கி நிற்பது. நியத் செய்வதில் 3 பகுதிகள். எந்த தொழுகையை தொழுகிறோம் என்று விளங்குவது, அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கிறோம் என்பதாகவும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாகவும் எண்ணுவது, அல்லாஹ் நம் மனதின் நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறான் என அறிவது. தக்பீர் தஹ்ரீமாவின் 3 பகுதிகள். அல்லாஹு அக்பர் என்ற வாசனத்தை தெளிவாகவும் சரியாகவும் உச்சரிப்பது, இரு கைகளையும் உயர்த்துவது, இது அல்லாஹ்வை தவிர மற்றவை அனைத்தையும் என் பின்னால் எரித்து விட்டேன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. அல்லாஹ் அக்பர் என்று கூறும் பொழுது அவனுடைய உயர்வையும் மகத்துவத்தையும் மனதில் கொள்வது. நிலை நிற்பதில் 3 பகுதிகள். நிலை நிற்கும் போது சஜிதாவின் இடத்தில் பார்வை செலுத்துவது, அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பதாக மனதில் எண்ணம் கொள்வது, வேறு எந்த பக்கமும் கவனம் செலுத்தாமல் இருப்பது. தொழுகையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தன் கவனத்தை பல பக்கங்களில் செலுத்துவதற்கு பெரியோர்கள் ஒரு உதாரணத்தை கூறினார்கள். ஒரு மனிதன் அரசனை சந்திக்க விரும்பி அரண்மனைக்கு சென்று அங்குள்ள காவலரிடம் மிகவும் கெஞ்சி கேட்டு அனுமதி பெற்று அரசனின் தர்பாருக்கு செல்கிறான். அங்கு அரசன் இம்மனிதரை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவன் தம் கவனத்தை அங்கும் இங்கும் செலுத்தி கொள்கிறான். இந்நிலையில் அரசன் இவர் பக்கம் எவ்வாறு கவனம் செலுத்துவான்? இவ்வாறுதான் தொழுகையில் அங்கும் இங்கும் கவனம் செலுத்துபவர் நிலை ஆகிவிடும். கிராத் ஓதுவதில் 3 பகுதிகள். குரான் ஓதும் முறையறிந்து ஓதுவது, அதன் பொருளை சிந்தனையில் கொண்டு ஓதுவது, அதன்படி செயலாற்றுவது. ருஹூ செய்வதில் 3 பகுதிகள். இடுப்பும் தலையும் சமமாக இருக்கும் வண்ணம் குனிவது, மேலே உயர்த்தாமலும் கீழே தாழ்த்தாமலும் முதுகை சமமாக வைப்பது, கை விரல்களை விரித்தவாறு முழங்கால்களை பிடிப்பது, ருஹூவுடைய தஸ்பீகளை கண்ணியத்துடனும் கம்பீரத்துடனும் கூறுவது. சஜிதா செய்வதில் 3 பகுதிகள். இரு கைகளையும் காதுக்கு நேராக வைப்பது, முழங்கை பூமியில் படாமல் தூக்கி வைப்பது, தஸ்பீகளை கண்ணியத்துடன் கூறுவது. இருப்பில் 3 பகுதிகள். வலது காலை நட்டு வைத்து இடது காலை படுக்க வைத்து அதன் மீது உட்காருவது.
கண்ணியத்துடனும் பொருள் விளங்கியும் அத்தஹியாத்தை ஓதுவது. ஏனெனில் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் கூறுவதும் முக்மின்களுக்கு துஆ செய்வதும் அமர்ந்திருக்கிறது. சலாம் கொடுக்கும்போது மலக்குகளுக்கும் வலப்பக்கம் இடது பக்கம் இருப்பவர்களுக்கும் சலாம் கூறுவதாக நியத் செய்வது. பின்னர் 12 செயல்களையும் நிரப்பமாக்கி வைக்கின்ற இக்லாஸ் என்பதில் 3 பகுதிகள் உள்ளன. இத்தொழுகையின் மூலம் அல்லாஹ்வின் அன்பை பெறுவது மட்டும் நோக்கமாக இருப்பது. இரண்டாவது, அல்லாஹ்வின் நல்லுதவியினாலே இத்தொழுகையை சரியாக முடித்தது என்று விளங்குவது. மூன்றாவது, இதற்குரிய நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பிக்கை வைப்பது. உண்மையிலேயே தொழுகையில் மிகப்பெரிய நன்மையும் பரக்கத்தும் இருக்கிறது. அதிலுள்ள ஒவ்வொரு திக்ரும் ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹ்வின் பெருமைகளையும் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. தொழுகையின் ஆரம்பத்தில் ஓதப்படும் சுபஹானக அல்லாஹும்ம என்ற தனாவை எடுத்து கொள்ளுங்கள் அதிகமாக.